நாம பச்சை பயிறு அறுவடை இயந்திரத்தை பார்க்க வந்திருக்கிறேங்க. பச்சை பயிறு அறுவடை செஞ்சிட்டு இருக்குது பாருங்க. கீழே அடிச்சு கொட்டிடுது. இந்த தொட்டு மட்டும் வந்திருக்குது பாருங்க. பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் காஞ்ச மரப்படம் தான் இந்த மிஷினரி விடுறாங்க அறுக்கிறதுக்கு. பாருங்க எல்லா காயும் காஞ்சிருக்கு. நாம் இந்த பச்சை பயிறு அறுவடை செய்யும் இயந்திரத்தினுடைய ஓனர் அவர்களிடம் மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கண்ணா. என் பேர் மதன்குமார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அலாவிப்பட்டி கிராமத்தில் இருக்கோம். சரிங்கண்ணா. நம்மக்கிட்ட 3 வண்டி இருக்கு. 3 வண்டி இருக்கு. ஆனால் இதில் என்னென்னங்கண்ணா அறுவடை பண்ணலாம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெல், அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து, பாசி, ராகி, மக்காசோளம் எல்லாமே இது பண்ணி தரோம். சூரியகாந்தி எல்லாம், பச்சை பயிறு, நாட்டு சோளம், உளுந்து எல்லாமே அடிச்சிடும். நாட்டு சோளமா அறுவடை பண்ணிட்டு அறுவடை பண்ணி அந்த அந்த சோளம் தனியாக டேங்க்ல வந்துடும். சரிங்க. நம்ம வந்து ஒரு 2 நாள் காய வச்சு இப்போ தட்டை ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பச்சை பயிறு அறுவடை பண்ணுறதுங்க, இது எத்தனை ஆண்டா இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது நாங்கள் ஒரு 2.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 2.5 வருஷமா பண்ணுறீங்க. ஆனால் இன்னைக்கு தேதி 26/6/2022ங்கண்ணா. இன்னைக்கு படி இது பச்சை பயிறு அறுவடை செய்ய 1 மணி நேரத்துக்கு எவ்வளோங்கண்ணா வாங்குறீங்க? 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1800 2000 வரைக்கும் வாங்குறாங்கண்ணா. 1800 2000 வரைக்கும். இப்போ காடு வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் அனுசரித்து வாங்கிடுவாங்க. சரி குறைச்சி வாங்கிடுவோம். ஆனால் 1 ஏக்கரா எவ்வளோ நேரத்தில் அறுவடை? ஏக்கரா தாராளமாக 1 மணி நேரத்தில் எடுத்துடலாம். 1 மணி நேரத்தில் அறுவடை செஞ்சிடலாங்கண்ணா. ஆனால் இது உங்களை வந்து தொடர்பு கொள்றதுன்னா உங்களுடைய அட்ரஸ் சொல்லிடுங்கண்ணா, உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அலாவிப்பட்டி கிராமம். சரிங்க. என் பேர் மதன்குமார். ஃபோன் நம்பருங்கண்ணா 8760307380. இன்னொரு நம்பர் இருந்தால் சொல்லிடுங்கண்ணா. 9087300380. அண்ணா இந்த மிஷினில் அறுவடை பண்ணணும்னா காடு எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும், அது மாதிரி ஏதாவது கணக்கு இருக்குதுங்களா? காடு ஆமாங்கண்ணா, நல்லா வெயில் அடிக்கணும். சரிங்க. நல்லா கையில தொட்டா அந்த உடையிற அளவுக்கு இருக்கணும். இது பாத்தீங்கன்னா உடல் அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா. சரி சரிங்க. பச்சை 1-2 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஓரளவுக்கு ஒரு 90% காஞ்சிருந்ததுன்னா ஒரு 10% அது நார்மலா காயிருங்கண்ணா. அது ஒன்றும் பண்ண முடியாது. பூ வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது அப்படியே ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. உடையறதெல்லாம் ஒன்றும் உடையாதுங்கண்ணா. உடையறதெல்லாம் ஒன்றும் உடையாது. ஆனால் உங்களை வந்து விவசாயிகள் வந்து வாடகைக்கு கூப்பிட்டா போகலாம். கண்டிப்பா எங்க வேணாலும் கூப்பிட சொல்லுங்க. வேணாலும் வந்து சரிங்க. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் விளக்கமாக சொன்னதுக்கு நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. இந்த பச்சை பயிரிங்க வண்டியில் அறுவடை பண்ணுற விவசாயி அவர்களிடம் மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா? ஜெய்சங்கராங்கண்ணா. அண்ணா இந்த நீங்கள் என்ன ரகங்கண்ணா பயிரிட்டு இருந்தீங்க? நீங்கள் எதனாலங்கண்ணா வண்டியில் இருக்கிறீங்க? எம்கச் 421.
MH 421. ஆமா ஆமா ஆமா. அண்ணா இந்த ரகங்கண்ணா வண்டியில இருக்க சிறந்ததா இருக்குதா இல்லை இது எப்படிங்கண்ணா இது? இது வண்டியில இருக்கு பரவாயில்லைங்க. எப்படி நல்லா ஒன்றா காஞ்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா? ஒன்றா காஞ்சது ஒரு காய் தான் மேலே இருக்குதுங்க, பச்சை காய் இருக்குது. 1-2 தான் பச்சை காய் இருக்குது. சரிங்கண்ணா. அதனால ஆளுத்துக்கிறதுனால சரிங்கண்ணா இதை வண்டி விட்டா இருக்கலாம். இதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் வருமில்லைங்கண்ணா? வாருங்க, அவர் என்ன பண்ணுறதுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆள் இல்லாதனால அதனால பண்ணிட்டு போக வேண்டியது. சரிங்கண்ணா. சரி அண்ணா, நன்றிங்கண்ணா. சரி. பயிர் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது. 1-2 தான் உடஞ்சிருக்குது, மீதி எல்லாமே நல்லாவே இருக்குது பாருங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.